இந்த வீடியோவை நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு தனியாக உட்காந்து பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவை முழுசாக பார்க்கும்போது நீங்கள் மனசு விட்டு சிரிக்கலாம், இல்லை மனசு லேசாகி அழுகவும் செய்யலாம். இங்கே நம்ம வேற யாரை பற்றியும் பேச போகிறதில்ல, முழுசாக உங்களை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். துக்கம், துயரம், கஷ்டம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டின்னு இப்படி எதுவுமே இல்லாமல் நீங்கள் இருந்ததை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். உண்மையை சொன்னால் பார்க்க போகிறது மட்டும் இல்லை, இனிமேல் நீங்கள் எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை வாழலான்னு புரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூமி நம்ம சந்தோஷமாக இருக்க மட்டும்தான் படைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முதல்ல சிரிப்பு தான் வரும். யாரா அவன் பைத்தியக்காரன், ஒரு நாளை கடந்து வர்றதே கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்குது, இதில் இந்த பூமி சந்தோஷமா இருக்க படைக்கப்பட்டுச்சான் அப்படின்னு தோணலாம். முதல்வன் படத்தில் ரகுவரன் சொல்கிற மாதிரி ஒரு நாள் இந்த சீட்டில் உட்காந்துப்பார், அப்போ தெரியும் இதோட வழி என்னன்னு சொல்லி அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம். ஆனால் இப்படியெல்லாம் பேசுகிற நம்ம எதை பற்றி யோசிக்காம ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தவங்க தான். அப்படி நீங்கள் சந்தோஷமாக இருந்த அந்த தருணத்தை தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். இந்த கதை முழுக்க முழுக்க உங்களோட கதை. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 5 வயசு குழந்தையா மாதிரி இந்த கதையை கேளுங்க. இல்ல அனுபவிங்க. வாங்க உங்க கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில ஒரு 8 மணி, அமைதியான ஒரு ரூம்ல மொபைல் அலாரம் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. அதை வேக வேகமா எந்திரிச்சு ஒருத்தன் ஆஃப் பண்றான். ஆஃப் பண்ணி அந்த டைமை பார்க்கும்போது அவனுக்கு டோட்டலா ஷாக் ஆகுது. ஆஹா, மீட்டிங் வேற 9 மணிக்கு இருக்கு, டக்குன்னு கிளம்பணுமேன்னு சொல்லிட்டு வேக வேகமா பெட்டெல்லாம் விட்டு இறங்கி வெளியே வந்து கதவை திறக்கிறான். கதவை திறந்த உடனே அவனுக்கு பயங்கர ஆச்சரியம். அவன் வீடே அப்படியே தெய்வீகமா இருக்குது. அவன் பொண்டாட்டி குளிச்சு முடிச்சு வந்து சாம்பிராணி எல்லாம் போட்டு விளக்கெல்லாம் பத்த வச்சு ரொம்ப தெய்வீகமா சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவனுக்கு கண்ணுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஈரத்தலையில துணி சுத்தி இருப்பாங்க இல்லைங்களா, அந்த துணியை பார்க்குறான். அவ கழுத்தோரமா அந்த தண்ணி வழிஞ்சு வருது. அதை பார்க்கும்போது இவனுக்கு பயங்கரமா ஒரு ஃபீல் ஆகுது. அப்படி பொறுமையா அவன் பொண்டாட்டி கிட்ட போறான். மெதுவா போய் அவளோட ஷோல்டர்ல கை வச்சு அவளை இப்படி திருப்புறான். திருப்புனா பயங்கர ஒரு ரொமான்ஸா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல இவன் அடுத்த கேட்ட கேள்விதான் அதுல ஹைலைட்டு. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? 9 மணிக்கு இன்னைக்கு மீட்டிங்னு சொன்னேன், நீ பாட்டுக்கு இங்க சாமி கும்பிட்டு நின்றுட்டு இருக்கிற, என்னை எழுப்பி விடுன்னு சொன்னேன், எழுப்பிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் தெய்வீகமா சாமி கும்பிட்டு இருந்தான் அவன் பொண்டாட்டியும் இப்ப பத்திரகாளியா மாதிரி, நான் இது வரைக்கும் 4 டைம் வந்து உன்னை எழுப்பிட்டேன், நீ எந்திரிக்காதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வரும்போதெல்லாம் அலாரம் அடிக்கும் எந்திரிக்கிறேன், அலாரம் அடிக்கும் எந்திரிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன், இப்போ ஒன்று அலாரம் அடிச்சு தானே எந்திரிச்சே வந்திருக்கிற, இதுல எதுக்கு இப்ப என்ன கத்திட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கறான். இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்போ அவன் பொண்டாட்டி சொல்றா, இப்படி பேசிட்டு இருந்தா இன்னும் 10 நிமிஷம் லேட் தான் ஆகும், எனக்கு ஒன்றும் ஆஃபீஸ் இல்லை, உங்களுக்கு தான் ஆஃபீஸ், போய் குளிச்சுட்டு வாங்க, நான் மற்றதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறான். இவனுக்கும் பயங்கர கோபம். ஆனால் என்ன பண்ணுறது, மீட்டிங் போய் ஆகணுமே. வேக வேகமாக பாத்ரூம்குள்ளே போகிறான். அதே பேஸ்ட்டு, அதே ப்ரஷ்ஷு, பல்லு விளக்குனானா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு பல்லை விளக்கிட்டு, குளிச்சானா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு குளிச்சுட்டு வெளியே வரான். மணி 8:30 ஆயிடுது. 8:30 ஆகி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வரான். அவளோட குழந்தைய உட்கார வச்சு இட்லி ஊட்டி விட்டுருக்கான். இவன் வெளியே வந்தவன், எல்லாம் ரெடி பண்ணிட்டியா, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது, உட்காந்து சாப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். இங்க பாரு, எனக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, சும்மா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காது, எல்லாம் எடுத்து கூட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். இவன் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த செவுத்துல சிமெண்ட் எல்லாம் வச்சு அப்போவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மேஸ்திரிங்க, அந்த மாதிரி ஒரு 1/2 இட்லியை பிச்சு சட்னியை தொட்டு அவன் வாயில வச்சு தேய்ச்சிட்றான். அதை சாப்பிட்றதா வேணாமோன்னு தெரியல, வேற வழி இல்லாமல் அதையும் சாப்பிட்றான். இப்படி ஒரு 2 இட்லியை ஊட்டியும் விட்றா. குழந்தையை ரெடி பண்ணி இவனையும் ரெடி பண்ணி அவன் வெளியே அனுப்பிச்சு வைக்கிறா. வெளியே வந்து இவன் வண்டியை ஸ்டார்ட் பண்றான். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. குழந்தை ஏறி உட்காந்துருச்சு. இப்போ குழந்தைய ஸ்கூல்ல வேணும், ஆஃபீஸ் போகணும். உனக்கு பயங்கர டென்ஷன் ஆகி, இதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன், என்ன 7 மணிக்கு எழுப்பிட்டு இருந்தா இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அவன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் மிஸ்ஸஸ், நல்லா உதைங்க, அதுவும் உங்களை மாதிரி தான், ஒரு உதைக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லி அவன் முடிக்கிறதுக்குள்ளே அவன் உதைப்பான். வண்டி ஸ்டார்ட் ஆயிருது. அங்கிருந்து வேகமாக போகிறான். கொண்டு போய் குழந்தைய ஸ்கூலில் விடுறான். எல்லாம் விட்டுட்டு ஆஃபீஸ் போகிறான். 9:15 ஆயிருது. 1/4 மணி நேரம் மீட்டிங்க்கு லேட்டாக போகிறான். அந்த மீட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து அவன் ஒரே விஷயம் தான் செய்கிறான், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். இது மட்டும் தான் அவன் சொல்கிறான். அவனால் எதையும் எதிர்த்து கூட பேச முடியல. அந்த மீட்டிங்கில் ஃபுல்லாகவே அவனுக்கு அது அப்படியே தான் நடக்குது. எல்லாம் முடிஞ்சு மதியம் வந்து சாப்பிட்லான்னு சொல்லி உட்காந்து டிஃபனை ஓப்பன் பண்ணான். காலையில் எந்த இட்லியை அவள் பொண்டாட்டி ஊட்டி விட்டாலோ அதே இட்லி தான் லஞ்சுக்கு இருக்குது. என்ன பண்ண முடியும்? லஞ்ச் வரைக்கும் வந்தாச்சு, ஓப்பன் பண்ண சாப்பிட்டு தான் நான் அதையும் சாப்பிட்டு முடிக்கிறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப மறுபடியும் அவன் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறான். இன்னைக்கு காலையில் 1/4 மணி நேரம் லேட்டாக வந்த ஒரே காரணத்துக்காக எல்லா வேலைக்கும் ஆமா சொல்றான். எல்லாத்துக்கும் எஸ் சார், எஸ் சார். அவங்கள பேம்பரிங் பண்ணி எப்படியாவது நம்ம லேட்டா வந்த விஷயத்தை இவனுக்கு பேசிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்கறான். நைட் ஒரு 7 மணி ஆயிருது. 7 மணி கிளம்பி போகும்போது மேனேஜர் அவனை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறாரு. முறைச்சிட்டு அவரும் போயிடுறாரு. சரி கிளம்புவோன்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து வெளியே கிளம்பி வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்றான். இப்போ மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் ஆகல. அப்போ அங்கே இருக்கிற வாட்ச்மேனை கூப்பிட்டு, அண்ணா இங்கே பக்கத்தில் யாராவது மெக்கானிக் இருந்தால் வர சொல்லுங்க, வண்டி ரெடி பண்ணணும், வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அதுக்கு அந்த வாட்ச்மேன் சொல்றாரு, சார் ஆல்ரெடி இன்னொரு சாரோட வண்டியும் ஸ்டார்ட் ஆகல, அங்கே போய் பார்த்தேன், அவன் இன்னைக்கு லீவாமா, அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், காலையில் நேரத்தில் வந்து செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னான், நீங்கள் வேணா அவங்க வண்டியை நிறுத்திட்டு கேப் புக் பண்ணி போய்க்கிங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவனுக்கு என்ன பண்ணான்னு சொல்லி தெரியல. சரி டைம் ஆச்சு, கேப்லேயே போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வரான். வெளியே வந்தால் பஸ் ஸ்டாண்டுக்கு நின்று கேப் போடலான்னு எடுக்கிறான். கரெக்டாக என் வீட்டுக்கு போகிற பஸ்ஸே வந்து நிற்கிது. இப்போ கேப் போட்டோம்னா 350 ரூபா ஆகும், பஸ்ஸுனா 30 ரூபாயில முடிஞ்சிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஏறான். இவன் பஸ் ஏறும்போது இவனுக்கு பின்னாடியே
ஒரு அம்மா ஒரு 5 வயசு குழந்தைய தூக்கிட்டு இவன் பின்னாடியே ஏறுறாங்க. பஸ்ல ஓரளவு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தெல்லாம் ஓரளவுக்கு தள்ளி போய் சாஞ்சு நிக்கிற மாரி ஒரு கம்பிய பார்த்து சாஞ்சு நிக்கிறான். இவன் நின்னு அடுத்த செகண்ட் இவன் கால் கட்ட அந்த பின்னாடியே ஏறுன அந்த குழந்தை இருக்கான் இல்லையா? அந்த குழந்தை நின்னு கதறிட்டு இருக்கிறான். "அம்மா என்ன தூக்கு, அம்மா என்ன தூக்கு, அம்மா என்ன தூக்குன்னு" அந்த பையன் கத்திக்கிட்டே இருக்கிறான். இவங்க அம்மா, "டேய் இருடா நிக்கவே இடம் இல்ல. எங்கேயாவது உட்காரலாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல, இல்ல நீ என்ன தூக்கு, உட்கார வேணாம், தூக்கு, உட்கார வேணாம், தூக்கு" அப்படிங்கிறான். அங்க சாஞ்சு நின்னுட்டு இருந்தவன், இதுக்கு மேல ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நாங்க வந்து அந்த லேடிய அந்த இடத்துல நிக்க சொல்லி சொல்றான். அந்த அம்மா அந்த இடத்துல சாஞ்சு நின்னுட்டு அந்த குழந்தைய தூக்கி இடுப்புல வைக்குது. இடுப்புல வச்சோனே அந்த பையனுக்கு பயங்கர சிரிப்பு. எல்லாரும் அந்த குழந்தைய பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா, அந்த சிரிப்பு ஒரு 2 செகண்ட் கூட நிலைக்கல. அடுத்த செகண்ட் அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட, "அம்மா எனக்கு உச்சா வருது, அம்மா எனக்கு உச்சா வருதுங்கிறான்." அவங்க அம்மா, "டேய் ஒரு 3 ஸ்டாப் வெயிட் பண்றா, வீடே வந்துரும்." அப்படின்னா, "என்னால முடியல, என்னால அடக்க முடியலன்னு" சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்க அம்மா மேலேயே உச்சாவும் போயிடுறான். இருந்தோனே அவங்க அம்மா அவன கீழ இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்ட அடுத்த செகண்ட் டிராயர கழட்டிட்டு நிக்கிறான் அவன். "அம்மா இந்தா இது ஈரமா இருக்கு, நீயே வச்சுக்கன்னு" அவங்க கையிலேயே குடுக்குறான். பஸ்ல இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த அம்மாவ தவிர. அந்த அம்மா இவன் ஒரு பெரிய மனுஷனா நெனச்சு, "ஐய்யய்யோ! நம்ம பையன் டிராயர போடாம நிக்கிறானே!" அப்படிங்கிற இதுல அந்த அம்மா, "டேய் டிராயர போடு, டிராயர போடுங்கிறாங்க." ஆனா, அங்க இருக்கிற எல்லாருமே அந்த குழந்தைய குழந்தையா தான் பார்க்குறாங்க. பயங்கரமா எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த அவ்ளோ பெரிய கூட்டத்துல அவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்த எல்லாத்து மனசுலயும் ஒரு பெரிய சிரிப்பு வருது. சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு இருக்க அந்த பக்கத்து சீட் இருக்கும் இல்லையா? அந்த சீட்ல இருக்கிற ஒருத்தன் எந்திச்சு, "நீ இந்த சீட்ல உட்காருமான்னு" சொல்லி அந்த அம்மாவ உட்கார வைக்கிறாங்க. இவனும் போய் உட்கார்ந்துர்றான். மடியில உட்கார வச்சதுக்கப்புறம் அடுத்த விஷயத்த அவன் ஆரம்பிக்கிறான். "அம்மா எனக்கு ஜன்னல் சீட் வேணும். அம்மா எனக்கு ஜன்னல் சீட் வேணுங்கிறான்." இத எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற இவனுக்கு பயங்கர சிரிப்பு. ஏன்னா, அந்த குழந்தைக பண்ற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மள மறந்து சிரிக்க வைக்கும். அவனும் பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்கான். அந்த பக்கம் உட்கார்ந்திருந்தவரும் அடுத்த ஸ்டாப்ல இறங்கணும். எந்திரிச்சு அவரு இறங்கிறாரு. இவனுக்கு கரெக்ட்டா அந்த ஜன்னல் சீட் கிடைச்சிருது. ஜன்னல் சீட் கிடைச்சு, அவன் இப்படி அந்த ஜன்னல்ல வெட்டி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறான். பார்த்துட்டு வர இவங்க அம்மா "இறங்கலாம் வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த பையன் ஜன்னல புடிச்சுட்டு, "நான் இறங்கவெல்லாம் மாட்டேன். எனக்கு இப்ப தான் ஜன்னல் சீட்டே கிடைச்சு. நீ எதுக்கு இப்ப என்ன இறங்க சொல்ற? நான் இறங்க மாட்டேன்னு" சொல்லி அவங்க அம்மாட்ட அடம் பிடிக்கிறான். அந்த பஸ்ஸே சிரிக்குது. அவன் ஜன்னல புடிச்சு உட்காந்துக்கிட்டு, "நான் வரமாட்டேங்கிறான்." பஸ் ஸ்டாப்பும் வந்துருது. ஒரு ஸ்டேட்டுக்கு மேல பஸ்ஸில இருக்கிறவங்கலாம் சொல்லி, கண்டக்டர் அந்த இடத்துல ஸ்டாப்ல 5 நிமிஷம் நிக்க வச்சு, அந்த பையன சமாதானப்படுத்தி அவங்க அம்மா இறக்கி கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுவரைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த குழந்தை மறைஞ்சு, அந்த இடத்துல அவனோட அம்மாவுக்கு பதிலா இவன் பொண்டாட்டி ஞாபகத்துக்கு வரா. காலையில இவன் தூங்கி எந்திரிச்சு வெளிய வந்தோனே, அவ அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நின்னுட்டு இருந்த ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா? அது இவன் மனசுல தோணுது. இவனுக்கு பயங்கரமா ஹாப்பினஸ் ஆகுது. ச்சே! காலையில அவட்ட சரியா பேசலையே! அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவனுக்குள்ள ஒரு லவ் ஃபீல் வருது. சரி, அவளுக்கு பிடிச்சத ஏதாவது வாங்கிட்டு போய் காலையில திட்டுனத சமாளிச்சுக்குவேன்னு சொல்லி, அவன் பஸ் விட்டு இறங்குறான். பஸ் விட்டு இறங்குனதும் அவன் மனசு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஒரு ஸ்வீட் கடைக்கு போறான். அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்குறான். அவன் குழந்தைக்கான ஸ்வீட் வாங்குறான். அங்கிருந்து அப்படியே அவன் ஜாலியா அவன் வீட்டுக்கு நடந்து வரான். வீட்டு வாசல்ல வரும்போது அவனோட சந்தோஷம் இன்னும் டபுள் ஆகுது. ஏன்னா, இவன் பொண்டாட்டி உள்ள ஒரு லவ் சாங் போட்டு அந்த லவ் சாங்க்கு பாடிட்டு இருக்கிறா. இவனுக்கு பயங்கர ஹாப்பி. ஆஹா! நம்ம தான் ஒரு ஃபீல்ட்ல இருக்கோம்னா, நம்ம பொண்டாட்டி அதே ஃபீல்ட்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு, அவன் வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வந்தோனே குழந்தை இருக்குது. குழந்தைகிட்ட அந்த ஸ்வீட் பாக்ஸ குடுத்து, "நீ போய் சாப்பிடுன்னு" அவள தனியா உட்கார வச்சுட்டு, இவகிட்ட கொண்டு வந்து அந்த ஸ்வீட் பாக்ஸ குடுக்குறான். அந்த ஸ்வீட் பாக்ஸ பார்த்தோனே, அவ சொன்ன வார்த்தை தான். "நல்ல வேளை ஸ்வீட் வாங்கிட்டு வந்தீங்க. நானே சொல்லணும்னு நெனச்சேன். வர தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்லாம் வாங்கிர்லாம். அப்புறம் தீபாவளி பர்ச்சேஸ் வேற இருக்கு. குழந்தைக்கு எப்போ துணி எடுக்க போலாம்? உங்களுக்கு போனஸ் எல்லாம் கரெக்ட் டைம்க்கு போட்டுருவாங்கல்ல. கடைசி நேரத்தில போய் அந்த கூட்டத்தெல்லாம் எடுத்தா கரெக்ட்டானத செலக்ட் பண்ண முடியாதுன்னு" சொல்லி, அவ பாட்டுக்கும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ்லருந்து தீபாவளி பர்ச்சேஸ் வரைக்கும் பேச ஆரம்பிச்சுடுறா. இவன் வந்த ஃபீலே வேற. அவன் அவ வாயில கை வச்சுட்டு, "ஒரு 2 நிமிஷம் அமைதியா இரும்மா. நான் ஒரு நல்ல ரொமான்டிக் மூடோட வந்தேன். இப்ப இந்த பர்ச்சேஸ் விஷயம்லாம் தேவையா?" அப்படின்னு ஒரு மாரி ரொம்ப சோகமா சொல்லும்போது, அவளுக்கு சிரிப்பு வந்துருது. "நீங்க ரொமான்ஸ் சரி செய்யுங்க பார்க்குறேன்" அப்படிங்கிற மாரி அவ உட்கார்றா. அவன் பொறுமையா பக்கத்துல உட்கார்ந்து அவளோட நெத்தியில இருக்கிற முடிய இப்படி கை வச்சு நகர்த்தத்தான் செய்றான். ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சுருது. ஃபோன் எடுத்து பார்த்தா அவனோட ஹையர் அஃபிஷியல். இவன் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்றீ நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு, வெளிய எந்திரிச்சு வரான். வெளிய எந்திரிச்சு வந்தா, இன்னைக்கு காலையில ஏன் 1/4 மணி நேரம் லேட்டா வந்தேன்னு சொல்லி, அதுக்கான காரணமா 2 மணி நேரம் பேசுறாரு அவரு. அந்த அவனோட மிஸ்ஸஸும் அப்பப்ப வந்து வந்து பாக்குது. ஒரு ஸ்டேட்டுக்கு மேல இவன் இப்படித்தான். இவன் இதெல்லாம் சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து படுத்து தான் தூங்க போறான்னு சொல்லிட்டு, அந்த அம்மாவும் போய் படுத்து தூங்கிருது. இவன் அந்த ஃபோனெல்லாம் பேசி முடிச்சு, சரி இவகிட்ட பேசலான்னு உள்ள வந்து பார்த்தா, அவ தூங்கிட்டு இருக்கிறா. இவனுக்கு என்ன பண்ணன்னு சொல்லி தெரியல. சரி, திரும்பவும் அதே மாரி காலையில 8 மணிக்கு அலாரம் வச்சுட்டு, இவனும் போய் உள்ள போய் படுத்துடுறான். அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு அலாரமும் அடிக்குது. இந்த கதை இதோட முடியுது. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிதல் வந்தது? இதுல எத்தன பேர் தன்ன அந்த கணவனாவோ, எத்தன பேர் அந்த மனைவியாவோ, இல்ல எத்தன பேர் அங்க இருந்த வாட்ச்மேனாவோ, இல்ல எத்தன பேர் அந்த பஸ்ல போன அந்த குழந்தையோட அம்மாவாவோ தங்கள நெனச்சுக்கிட்டீங்க? இது எல்லாத்தையும் தாண்டி எத்தன பேர் அந்த பஸ்ஸில் இருந்த 5 வயசு பையனா உங்கள நெனச்சுக்கிட்டீங்க? நீங்க உங்கள யாரா நெனச்சீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள நீங்க அந்த சின்ன வயசு பையனா நெனச்சிருந்தீங்கன்னா, நீங்கலாம் குடுத்து வச்சவங்க. நினைக்காதவங்கலாம் குடுத்து வச்சவங்களா மாறப் போறவங்க. எப்படி மாறலான்னு பார்க்கலாம். பிஸி வித் பிரையாரிட்டி. இதோட அர்த்தம் புரிஞ்சுட்டாவே நம்ம எல்லாருமே குழந்தைங்க தாங்க. இப்படி குழந்தையா மாற ஏதாவது தியானம் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. அது ஒரு கைடட் ப்ராசஸ். அந்த கைடட் ப்ராசஸ் வேணும்னு நினைக்கிறவங்க,
கீழ தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பேரு, வயசு, ஊரு இது 3யும் சென்ட் பண்ணுங்க. அதுல அந்த தியானத்துக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த தியானம் ஒரு பெய்டு கோர்ஸ் தாங்க. இதோட பிரைஸ் வந்து 799. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்க. மெடிடேஷன் மூலமா இல்லாம உங்க டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டில இத மாத்த முடியுமா? கண்டிப்பா மாத்த முடியுங்க. அதுக்கு நீங்க உங்க லைஃப்ல பிஸியா இல்லாம உங்க டைம கரெக்ட்டா பிரையாரிடைஸ் பண்ணா மட்டும் போதும். ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க டெய்லி எந்திரிக்கிற டைம்லருந்து ஒரு 1 ஹவர் முன்னாடி எந்திரிச்சீங்கன்னா போதும். அப்படி 1 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சா என்ன மாறும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அத நம்ம இப்ப அந்த கதையில பார்த்த கணவன வச்சே பார்த்துருவோமாங்க. ஒருவேள அந்த கணவன் 8 மணி அலாரம் அடிச்சு எந்திரிக்காம, தான் பொண்டாட்டி வந்து எழுப்புன 7 மணிக்கு எந்திரிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பா அவன் மனைவி குளிக்க போம்போது இவனும் கூட போயிருந்திருக்கலாம். அங்க ஒரு ரொமான்ஸ் நடந்திருந்திருக்கலாம். 8 மணிக்கு குளிச்சு வெளிய வந்தவன் 8:15க்கு ரொம்ப நிம்மதியா அவன் பொண்டாட்டி ஊட்டி விடுறத சாப்பிட்டுருந்திருக்கலாம். ஆஃபீஸ்க்கு கரெக்ட் டைம்க்கு போயிருந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்துல இவன் நைட் அவன் பொண்டாட்டிட்ட பேச வந்தப்ப, அவன் மேனேஜர் இவனுக்கு கால் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா, இவன் 1/4 மணி நேரம் முன்னாடியே போயிருந்திருப்பான். அவன் வேலையும் அவன் கரெக்ட்டா செஞ்சிருந்திருந்திருப்பான். அந்த தேவையில்லாத அன்வான்டட் காலும் வந்திருந்திருக்காது. அந்த நாளும் அவனுக்கு அப்படி முடிஞ்சிருந்திருந்திருக்காது. ஆனா, அந்த ஒரே 1 மணி நேரம் அவன் பொண்டாட்டி எழுப்புறப்பலாம் எந்திரிக்காம, அந்த கடைசி அலாரத்துல எந்திரிச்சதால அவனுக்கு வந்த விளைவு என்ன? அன்னைக்கு காலையில அவன் பொண்டாட்டிகிட்ட சிடுசிடுன்னு விழுந்துட்டு போனவன், ஆஃபீஸ்ல போய் எல்லாத்துக்கிட்டயும் ஆமாஜாமி போட்டு, நைட்டு தூங்கும்போதும் அவன் மேனேஜர்ட்ட திட்டு வாங்கிட்டு தான் அவன் தூங்குனான். இத சொல்லும்போது, "இது என்னப்பா பெரிய விஷயம் இருக்கு? இதெல்லாம் இயல்பா நடக்கிறது தானே!" அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். ஆனா, இது இயல்பா நடக்கிறது இல்லைங்க. ஒரு நாளோட துவக்கத்துல நீங்க அந்த நாள எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ, அதே மாரி தான் அந்த நாளோட முடிவும் உங்களுக்கு இருக்கும். அன்னைக்கு காலையில அவன் பொண்டாட்டிட்ட கத்தாம, ரொம்ப சந்தோஷமா அவன் வீட்ல இருந்து கிளம்பியிருந்தான்னா, அவனுக்கு அந்த நாள் முழுக்கவே அந்த சந்தோஷம் நிலைச்சு தான் இருந்திருந்திருக்கும். இத சொல்லும்போது, "இப்படியெல்லாம் நடக்குமா?" அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரும். இத நீங்க உங்க வாழ்க்கையில பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாள் காலையில உங்க வீட்லருந்து நீங்க ஹேப்பியா கிளம்பி போம்போது, உங்க மனநிலை அந்த நாள் முழுக்க எப்படி இருந்திருக்கும்? இதே காலையில வீட்ல ஒரு சின்ன சண்டை போட்டு கிளம்புனா, அந்த நாளோட பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த சூழ்நிலைய எல்லாருமே கடந்து தான் வந்திருப்போம். இப்ப ஒரு கணவன் மனைவியா இருக்கிறவங்க, அதுக்கான ஒரு ஹேப்பினஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த 1 மணி நேரம் முன்னாடி எந்திரிக்கிறதால என்னென்னலாம் பண்ண முடியும்? உங்களுக்கு புடிச்ச சாங் கேட்கலாம். டான்ஸ் ஆட நினைக்கிறவங்க ஆடலாம். இல்ல அந்த 5 வயசு குழந்தை மாரி ஒரு பஸ்ஸுல ஏறி உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ஒரு டிராவல் போயிட்டு வரலாம். இப்படி நமக்கான விஷயத்த நம்ம பிரையாரிடைஸ் பண்ணிக்கும்போது, நம்மள சுத்தி நடக்கிற விஷயம் நமக்கானதா நடக்க ஆரம்பிக்கும். இத சொல்றது ரொம்ப சின்ன விஷயமா தெரியும். இந்த சின்ன விஷயம் தான் நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்த நம்மகிட்ட ரொம்ப இயல்பா கொண்டு வந்து குடுக்கும். இத ஒரு சின்ன ட்ரையா நீங்க ரெகுலரா எந்திரிக்கிற டைம் இல்லாம ஒரு 1 ஹவர் பிஃபோரா எந்திரிச்சு அந்த நாள ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அதுல இருக்கிற மேஜிக் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதே நேரத்துல இத ஒரு தியானமா வேணும்னு நினைக்கிறவங்க, நான் சொன்ன மாரி கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அது ஒரு பெய்டு கோர்ஸ் தான். அதோட பிரைஸ் வந்து 799. அதுக்கான டீட்டெயிலும் நான் உங்களுக்கு அதுல தரேன். கண்டிப்பா இன்னைக்கு வீடியோல பிஸி வித் பிரையாரிட்டி அப்டின்னா என்ன? அதே மாரி ஒரு 1 மணி நேரம் நம்ம முன்னாடி எந்திரிச்சா, நம்ம வாழ்க்கை எவ்வளோ ஹேப்பியா இருக்குங்கிறதையும் நீங்க புரிஞ்சிருந்திருப்பீங்க. இதே மாரி இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்த நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரி இது மாரி நல்ல பதிவுகள் வர்றதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு நல்ல பதிவுல நான் உங்கள சந்திக்கிறேன். என்னைப் போலவே என் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து சக உயிர்களும் வளமுடன் வாழ்க. நன்றி.